வணக்கம் வியூவர்ஸ். மீன் அசைவ உணவுகளில் சிறந்த உணவு மீன். எளிதில் ஜீரணமாகக்கூடியதும் நம் உடலில் ஏற்படக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளுக்கு அருமருந்தாக விளங்குகிறது மீன். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் விரும்பி சாப்பிடக்கூடிய கடல் உணவு மீன். இதற்கு காரணம் மீனின் தனி சுவையும் அதில் அடங்கியிருக்கக்கூடிய பல்வேறு சத்துக்களும் தான் காரணம். மீனில் பல வகைகள் இருந்தாலும் பொதுவாக மீனில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புரதம், வைட்டமின் டி, கால்சியம், பாஸ்பரஸ், இரும்பு, ஜிங்க், அயோடின், மெக்னீசியம், பொட்டாசியம் மற்றும் அதிக அளவு ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்களும் அடங்கியிருக்கு. இவ்வளவு சத்துக்கள் கொண்ட மீன்களை நாம் சாப்பிடும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன மற்றும் மக்கள் அதிகம் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு சில வகை மீன்களையும் அதன் பிரத்யேக பயன்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ மிக பயனுள்ள இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா வீடியோக்கில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நாங்கள் எந்த வீடியோ அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும். ஒன்று, இருதய ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது. மீன் உணவுகளை நம்ம அதிகம் உணவில் சேர்த்து சாப்பிடும்போது மீனில் இருக்கக்கூடிய அதிகப்படியான ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் இருதய சுவர்களில் கொழுப்புகள் படிவதை தடுக்கும். இதன் மூலமாக இருதயம் சம்பந்தமான பிரச்சனைகள் வருவதும் தடுக்கப்படும். ஸோ இருதயம் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மீன்களை அவ்வப்போது உணவுகளை சேர்த்து சாப்பிட்டு வருவது மிகவும் நல்லது. 2, மூளையின் ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது. மீன்களில் உள்ள ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் மூளை செல்கள் சிறப்பாக செயல்படவும் மூளை செல்கள் சேதமடையாமல் இருப்பதற்கும் மற்றும் மூளையில் புதிய செல்களை உற்பத்தி செய்வதற்கும் மிகவும் உதவியாக இருக்கிறது மீன்கள். மூளை சிறப்பாக செயல்படுவதற்கு தேவையான அனைத்து அடிப்படை சத்துக்களும் மீனில் நிறைந்திருக்கிறது. குறிப்பாக அல்சைமர்னு சொல்லக்கூடிய ஞாபக மறதி பிரச்சனையால் அவதிப்படுறவங்க வாரம் 2 முறை மீன் உணவுகளை சேர்த்து சாப்பிட்டு வர இந்த பிரச்சனை வந்து குணமாகும். 3, எலும்புகளின் ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது. மீனில் வைட்டமின் டி சத்து அதிக அளவில் இருக்கிறது. வைட்டமின் டி நாம் சாப்பிடும் உணவில் இருக்கக்கூடிய கால்சியம் சத்தினை உடல் உறிஞ்சுவதற்கு துணை புரிகிறது. இதன் மூலமாக எலும்புகள் வளர்ச்சி அடைவதோடு வலிமையாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும். 4, ஆழ்ந்த தூக்கத்திற்கு உதவி செய்யும். தூக்கமின்மை மற்றும் அதிக சோர்வினால் அவதிப்படுறவங்க மீன் உணவுகளை சாப்பிட்டு வர நல்ல ஆழ்ந்த தூக்கத்தை பெற முடியும் என பல்வேறு ஆய்வுகளில் சொல்கிறாங்க. ஸோ இது போன்ற பிரச்சனையால் அவதிப்படுறவங்க மீன் உணவுகளை அவ்வப்போது உணவுகளை சேர்த்துட்டு வர மிகவும் நல்லது. 5, அழகான தோற்றத்தையும் முகத்திற்கு நல்ல பொலிவையும் தரக்கூடியது மீன்கள். மீன்களை உணவில் சேர்த்து சாப்பிட்டு வர இதில் இருக்கக்கூடிய ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் உடலில் தேவையில்லாமல் இருக்கும் கெட்ட கொழுப்பினை கரைத்து உடல் நல்ல கட்டுக்கோப்பாக வைத்திருக்கிறதுக்கு உதவி செய்கிறது. நல்ல ஸ்லிம்மாகவும் ஃபிட்டாகவும் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மீன் உணவுகளை சேர்த்து சாப்பிட்டு வர மிகவும் நல்லது. அதே போன்று மீன் அதிக எண்ணெய் சத்து கொண்டது என்கிறதுனால தோலுக்கு நல்ல பளபளப்பையும் கொடுக்கும். இதன் மூலமாக சருமம் பொலிவாக இருக்கும். அடுத்து மக்கள் அதிகம் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு சில மீன் வகைகளையும் அதன் பிரத்யேக பயன்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். 1, வஞ்சிர மீன். மீன் வகைகளில் வஞ்சிர மீனுக்கென தனி இடம் உண்டு. இதனை சீலா மீன் என்று சொல்லுவாங்க. பொரிக்கிறதுக்கு ரொம்ப சூப்பரான மீன்னு சொல்லலாம். வஞ்சிர மீனில் பார்த்தீங்கன்னா அதிக அளவு ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் வந்து நிறைந்திருக்கு. குறிப்பாக இருதய சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கும் சைனஸ் நோயாளிகளுக்கும் மிகச்சிறந்த ஒரு மருந்து அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இது போன்ற பிரச்சனையால் அவதிப்படுறவங்க இந்த வஞ்சிர மீனை வந்து சாப்பிட்டுவாங்க. 2, நெத்திலி மீன். வைட்டமின் ஏ சத்து அதிக அளவில் நிறைந்துள்ள மீன் நெத்திலி மீன். வைட்டமின் ஏ சத்து கண்களில் உள்ள ரெட்டினாவிற்கு மிகவும் நல்லது. ஸோ கண்கள் சம்பந்தமான பிரச்சனையால் அவதிப்படுறவங்க இந்த நெத்திலி மீனை சாப்பிட்டு வர மிகவும் நல்லது. 3, சுறா மீன். குழந்தை பெற்ற தாய்மார்களுக்கு மிகவும் நல்லது சுறா மீன். குழந்தை பெற்ற தாய்மார்களின் உடல் பலவீனம் நீங்கவும் தாய்ப்பாலை அதிகரிக்க செய்யவும் மிகவும் உதவியாக இருக்கிறது சுறா மீன். ஸோ தாய்ப்பாலை அதிகரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சுறா மீனை புட்டாகவோ அல்லது குழம்பாகவோ செய்து சாப்பிட்டு வர தாய்ப்பால் சுரப்பு வந்து அதிகரிக்கும். 4, மத்தி மீன். இதனை சில இடங்களில் சாலை மீனுன்னு சொல்லுவாங்க. ஏழைகளின் மீன் என அழைக்கப்படக்கூடிய மத்தி மீனில் அதிக அளவு பாஸ்பரஸ், கால்சியம் மற்றும் பொட்டாசியம் போன்ற சத்துக்கள் அடங்கியிருக்கு. இது நரம்பு மண்டலம் சிறப்பாக செயல்படுறதுக்கு மிகவும் உதவியாக இருக்கிறது மத்தி மீன். ஸோ நரம்புகள் சம்பந்தமான பிரச்சனையால் அவதிப்படுறவங்க இந்த மத்தி மீனை சாப்பிட்டு வாங்க. 5, காணாங்கழுத்தி மீன். கேரளா மக்கள் அதிகம் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு மீன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது காணாங்கழுத்தி மீன் தான். குறிப்பாக இந்த மீன் வந்து பக்கவாதம் போன்ற பிரச்சனையால் அவதிப்படுறவங்களுக்கு மிகவும் நல்லது. என்ன நண்பர்களே, இன்றைக்கி இந்த வீடியோவில் மீனை உணவில் சேர்த்து சாப்பிட்டு வர நமக்கு கிடைக்கக்கூடிய ஏராளமான நன்மைகள் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். பிறருக்கும் பயனுள்ளதாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற ஹெல்த் அண்ட் பியூட்டி தெரிஞ்சுக்க அழகி ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.